அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, ரேஷன் வேலை ரிசல்ட் வந்து 2025க்கான அஃபிஷியல் அப்டேட் சற்று முன்பு சில நொடிகளுக்கு முன்பு வெளியிட்டிருக்காங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து சற்று முன்பு செய்தியாளர்களிடம் சந்தித்து ஒரு முக்கியமான தேதி அறிவிச்சிருக்காங்க. ரிசல்ட் கன்ஃபார்மாக என்ன தேதியில் வரப்போகுது, இந்த நேர்காணல் இன்னமும் நிறைய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அது எந்த டேட்டுக்குள்ளே அது முடிஞ்சிடும், அது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன டேட்டில் கன்ஃபார்மாக ரிசல்ட் வெளியாக போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் செலெக்ஷன்லாம் நாங்கள் வந்து எப்படி நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி செலெக்ஷன் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணணும், டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். மெயினாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த ரேஷன் வேலை ரிசல்ட்டுக்காகவும் நேர்காணல் மீண்டும் எப்போ நடக்க போகுது அதுக்கான அப்டேட்டுக்காகவும் தான் நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவும் அனுப்ப போகிறதாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக இந்த இடத்துல வீடியோவை தெளிவாக பார்க்கலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டுக்கான அப்டேட் என்ன, எப்போ ரிசல்ட் வரப்போகுது, அதுக்கான அப்டேட் வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஐயா மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, நேற்றுக்கு வந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் வந்து விரைவில் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. இன்னமும் நேர்காணல் பாதி இடங்களில் நடக்காமல் இருக்குது. ஸோ இன்னும் நிறைய மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா நடக்காமல் இருக்குது. என்ன சார் காரணம் சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு நபர் கேட்கவும் அதுக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிற பதில் என்ன அப்படின்னா, மழை எச்சரிக்கை காரணமாக தான் எங்களால் நேர்காணல் வந்து உரிய நேரத்தில் வந்து நடத்த முடியாமல் போயிடுச்சு. ஸோ அது வந்து மீண்டும் வந்து பார்த்திங்கனாக்கா ரீகரெக்ஷன் போயிட்டுருக்கு. மீண்டும் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்தெந்த மாவட்டங்களில் வந்து விற்பனையாளருக்கும் சரி, கட்டுனருக்கும் சரி, எந்தெந்த மாவட்டங்களுக்கு இன்னமும் நேர்காணல் நடக்காமல் இருக்கோ அது மீண்டும் வந்து பார்த்திங்கனாக்கா சரிபார்க்கப்பட்டு விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு மீண்டும் அவங்கள வந்து இன்டர்வியூக்கு நாங்கள் வந்து கூப்பிடுவோம். இன்டர்வியூ பண்ணிவிட்டு ஸோ நேர்காணல் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்டில் 38 மாவட்டத்துக்கு நாங்கள் வந்து வெளியிடுவோம் அப்படின்றத தெளிவான துல்லியமான விளக்கத்தை கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ இந்த நேர்காணல் எந்த தேதிக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த நேர்காணல் 38 மாவட்டத்துக்கும் இன்னும் நடக்காமல் இருக்க நேர்காணல் எல்லாமே சேர்த்து வரக்கூடிய ஜனவரி 10ஆம் தேதிக்குள்ளே எல்லா நேர்காணலுமே நாங்கள் முடிச்சிருவோம். அது முடித்ததுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 5 நாள் 10ஆம் தேதியிலேருந்து 15, 20ஆம் தேதிக்குள்ளே 38 மாவட்டத்துக்கும் ரிசல்ட் ஓகேங்களா, ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் வந்து விற்பனையாளருக்கும் சரி, கட்டுனருக்கும் சரி இரண்டு பேருக்குமே நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம் அப்படின்றத தெளிவான இந்த விளக்கத்தை தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டும் கூட. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயமும் கூட. ஏன்னா என்ன அப்டேட்ன்றதை தெளிவாக நமக்கு தெரிஞ்சால் தான் அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப்பு எடுக்க முடியும். அப்படின்ற பட்சத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி அப்டேட் நமக்கு வந்து நேற்றுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சது இல்லையா, அது வந்து ரிசல்ட் வந்து அஃபிஷியலாக டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிடுவோம்னு சொல்லிட்டீங்க. நான் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னா நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கேட்கவும் அதுக்கு ஒரு ஆன்சர் அவங்க சொல்லியிருக்காரு. நாங்கள் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அவங்களுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் போஸ்ட் ஆஃபீஸ் லெட்டர் மூலியமாகவும் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
ஃபர்ஸ்ட் வந்து எஸ்எம்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ண நினைப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ரீச் ஆகல அப்படின்னா அடுத்த கட்டமாக 2வது கட்டமாக மெயிலுக்கு ரீச் பண்ணுவோம். ஓகேங்களா, மெயிலும் ரீச் ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து காமனாக எல்லாருக்குமே போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா லெட்டர் மூலிமாவே உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அனுப்பிடுவோம். இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆகிட்டீங்க, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்குது, இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து இந்த டேட்டில் வந்து மீண்டும் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அவங்கவுங்க கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு, அதாவது அப்ளை பண்ணும்போது கொடுத்த அட்ரஸ்க்கு நாங்கள் வந்து அனுப்பிடுவோன்றதை தெளிவாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தார். இது ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் கூட. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி தான் பண்ணாங்க, எனக்கு வந்து அது சந்தேகமாகவே இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, இது காசு கொடுத்து வாங்கிட்டாங்களே அது உண்மையாக பொய்யா? ஸோ இதில் வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் இதுதான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டோட்டலாக 100 மார்க்குன்றது எல்லாருக்கும் காமனாக தெரிஞ்சிருக்க விஷயம், தெரியாமல் இருக்கணும் நான் சொல்கிறேன். டோட்டலாக 100 மார்க்கு சரிங்களா. அந்த 100 மார்க்கில் வந்து 50 மார்க் நம்ம நேர்காணல் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்றதுக்காக 50 மார்க்கு, இன்டர்வியூக்கு 50 மார்க்கு, நம்மளுடைய டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க்கு சரிங்களா. டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருந்தால் உங்களுக்கு 50 மார்க் கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது மஸ்ட்டு. இதில் ஏதாவது ஒன்று இல்லைனா கூட உங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அடி வாங்கும் மார்க்கில். ஓகேங்களா. அடுத்ததாக வந்து உங்களுடைய வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், பர்த் சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 செட்டு ஜெராக்ஸ் வந்து அவங்க வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும். அதுக்கடுத்து தான் வந்து முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் இருந்தால் கூட உங்களுக்கு மதிப்பெண் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் வழியில் 10வதுலையும் சரி 12வதுலையும் சரி தமிழ் வழியில் படிச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அதுலேயும் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு முன்னாள் இராணுவத்தினர், ஹேண்டிகேப்ஸ், ஆதரவற்ற விதவை, கணவரால் கைவிடப்பட்ட இவங்களெல்லாம் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குமே முன்னுரிமை கொடுப்பாங்க. இதுக்கான மார்க்குமே 50க்கு 50 கிடைக்கும். ஓகேங்களா. இதில் ஏதாவது சர்டிஃபிகேட்லாம் மிஸ் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஜெராக்ஸை கரெக்டாக கொடுக்காம சப்மிட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5-10 மார்க் வந்து லெஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து டாக்குமெண்ட்டுக்கு 50 மார்க் கம்ப்ளீட்டாக எப்படி போடுவாங்கன்றது தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து இன்டர்வியூக்கு வந்து ஒரு சில பேருக்கு 5 கேள்வி கேட்டாங்க, ஒரு சில பேர் 10 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஒரு சில பேர் 20-25 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க, ஒரு சில பேர் 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. இது எப்படிங்க மார்க் போடுவாங்க அப்படின்றது தான் நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாகவே இருக்குது இல்லையா. ஸோ ஃபஸ்ட் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, இந்த நேர்காணலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் எப்படி உதாரணத்தோடு ஆன்சர் பண்ணுறீங்க, யோசிக்காமல் ஆன்சர் பண்ணுறீங்களா, ஸோ இதில் வந்து டக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா, எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு மார்க்கே போடுவாங்க. நீங்கள் எப்படி வந்து அங்கே மென்டாலிட்டி பண்ணுறீங்களோ, ஸோ அது எல்லாமே பேஸ் பண்ணி தான் அந்த மார்க்கே உங்களுக்கு போடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேரியண்ட் ஆகுது மார்க். ஓகேங்களா. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப உஷாராக நல்லா பண்ணுங்கள் இன்டர்வியூ. இதுக்கு மேலே போகிறவங்களும் சரி. ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் கேட்குற விஷயம், காமனாக எல்லாருமே கேட்குற, நான் எங்கள் மாவட்டத்தில் வந்து 10 லட்ச ரூபா போயிட்டுருக்கு, எங்கள் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 லட்சம் போயிட்டுருக்கு, 15 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம் போயிட்டுருக்கு ஒரு போஸ்டிங்கு, விற்பனையாளருக்கு இவ்வளோ போயிட்டுருக்கு, காசு கொடுத்து தான் வாங்குறாங்க, காசு இல்லைன்னா நாங்கள்லாம் வந்து இந்த சும்மா அப்ளை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து பேட் கமெண்ட் சொல்கிறீங்க. ஸோ ஒரு கவலையான ஒரு செய்தியுமே கூட சொல்கிறீங்க. ஸோ எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இதில் ஓப்பனாக ஒன்று உடச்சி சொல்கிறேன். ஸோ இந்த ரேஷன் வேலையை பொறுத்த வரைக்கும் இப்போ 2000 போஸ்டிங் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2000 போஸ்டிங் இருக்குன்னு வச்சிங்களேன், அதில் 2000 போஸ்டிங்கில் 1000 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. அதில் எந்த விதமான உண்மை, அதில் எந்த விதமான பொய்யுமே கிடையாது, ஒளியும் மறையுமே கிடையாது. நான் ஓப்பனாக உடச்சி சொல்லிட்டேன். மீதி இருக்கிற 1000 வேகன்சியை முழுக்க மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. அதை நீங்கள் மனசில் ஆழமாக பதிச்சுக்கோங்க. ஓகேங்களா. அந்த 1000 போஸ்டிங்கில் நம்ம ஏன் அதில் ஒருத்தராக இருக்கக்கூடாது, அதை நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும் உங்களுக்குள்ளேயே. ஓகேங்களா. அதை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்டர்வியூ நல்லா பண்ணுவீங்க. நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா, நல்லா டாக்குமெண்ட் நல்லா இன்டர்வியூ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் இருக்குது, நான் அடித்து சொல்லுவேன். ஸோ அதனால் எல்லாருமே இன்டர்வியூ நல்லா பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் எல்லா அப்டேட்டுமே கொடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி முக்கியமான அப்டேட்லாம் தொடர்ச்சியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்டை சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.